முதல்வர் பதவி யாருக்கு என்ற முடிவு எடுக்கப்படாத நிலையில் இருவருக்கும் 2.5 ஆண்டுகள் பங்கு போட்டு வழங்க காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, என்ன தகவல் வெளியாக இருக்கிறது? விவரங்கள். கர்நாடகாவில் தற்பொழுது முதல்வர் பதவிக்கான இழுபறியானது நீடித்து வரும் நிலையில் யாருக்கு இந்த பதவியை வழங்குவது தொடர்பான ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் உள்ள ஜன்பத் சாலையில் அமைந்திருக்கும் சோனியா காந்தியினுடைய இல்லத்தில் தற்பொழுது ராகுல் காந்தி மற்றும் சித்தராமையாவுடைய சந்திப்பு என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கும் இந்த சமயத்தில் சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் 2 பேருக்குமே முதல்வர் பதவியை பிரித்து வழங்குவதற்கான ஒரு ஆலோசனையை இறுதி முடிவை காங்கிரஸ் தலைமை என்பது எடுத்துள்ளதாக தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரங்கள் முடிவெடுத்திருக்கிறது. தற்பொழுது நாம் நேரலை காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது சித்தராமையா ராகுல் காந்தியுடனான அந்த ஆலோசனை முடிந்து தற்பொழுது சித்தராமையா வெளியே வரும் அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக டி கே சிவகுமாரும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து இந்த முதல்வர் பொறுப்பு தொடர்பான ஆலோசனையை அவர் முன்னெடுக்க உள்ளார். மிக முக்கியமாக இந்த முறை முதல்வர் பொறுப்பை 2ஆக பிரித்து, அதாவது முதல் 2.5 ஆண்டு காலம் என்பது சித்தராமையாவிற்கும் அதன் பின்னர் டி கே சிவகுமாருக்கும் வழங்குவதற்கான ஒரு முடிவிற்கு காங்கிரஸ் தலைமை எட்டியுள்ளது என்ற ஒரு தகவலை காங்கிரஸ் தலைமையானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. முதல் 2.5 ஆண்டுகள் டி கே சிவகுமார் துணை முதல்வர் பொறுப்பு வகிப்பார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் தலைமை என்பது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதிகாரப்பூர்வ சந்திப்புகளுக்கு பின்னர் இன்று இரவு இந்த அறிவிப்புகள் என்பது வெளியாகும் எனவும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது மிகவும் தற்பொழுது கூறியிருக்கிறது. இந்த ஆலோசனைகளை முடிந்த பின்னர் சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமாருடனான இந்த ஆலோசனை என்பது முடிந்த பின்னர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயுடனும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது ராகுல் காந்தி மற்றும் கே சி வேணுகோபால் ஆகியோரிடையே நடைபெற உள்ளது. அதற்கு பின்னதாக ஆட்சி மன்ற கூட்டமானது அழைக்கப்பட்டு அதில் இந்த முதல்வர் பொறுப்பு தொடர்பான அறிவிப்புகளை காங்கிரஸ் தலைமை வெளியேற உள்ளது. அந்த முதல்வர் தொடர்பான அறிவிப்போடு சேர்த்து கேபினெட் அமைச்சர்கள் யார் யார், அவர்கள் எப்பொழுது பதவியேற்க உள்ளார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் காங்கிரஸ் தலைமை ஆட்சி மன்ற கூட்டத்திலேயே செய்யும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது கே சி வேணுகோபாலுடைய அலுவலகமானது உறுதி செய்துள்ளது. சுசித்ரா, இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நம்முடைய இது தொடர்பாக பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் முகிலன் செய்தி அறையிலிருந்து இணைகிறார். முகிலன், தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்தே முதலமைச்சர் பதவி யாருக்கு வழங்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை பல கட்டமாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த முடிவை தற்போது காங்கிரஸ் கட்சி எடுக்கவிருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது, என்ன பேசப்படுகிறது? லாவண்யா, கண்டிப்பாக கடந்த 4 நாட்களாக நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். இந்த முதல்வர் தேர்வு செய்வதில் ஒரு பெரும் இழுபறி நீடித்து வந்தது. இன்று அதாவது ராகுல் காந்தியை சந்தித்து தற்போது சித்தராமையா சந்தித்திருக்கிறார். அடுத்தது டி கே சிவகுமார் சந்திக்க இருக்கிறார். இவர்களுக்கு இருவருக்கும் முன்பாக கே சி வேணுகோபால் சந்தித்திருந்தார். கே சி வேணுகோபால் தான் கர்நாடகாவின் மாநில பொறுப்பாளர். தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரத்யேக செய்தி என்னவென்றால் 50-50 ஃபார்முலா, அதாவது முதல் 2.5 ஆண்டுகளுக்கு சித்தராமையா பதவியில் இருப்பார், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு டி கே சிவகுமார் பதவியில் இருப்பார் என்ற ஒரு 50-50 ஃபார்முலாக்கு தற்போது காங்கிரஸ் தலைமை முன்மொழிந்திருந்தது. நாம் இதுக்கப்புறம் இது எப்படி டிராவல் செய்ய போகிறது எனக்கிறத பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே டி கே சிவகுமாருக்கு இந்த 50-50 ஃபார்முலா ப்ரொபோஸ் பண்ணப்போ டி கே சிவகுமார் இதற்கு தயாராக இல்லை. ஏன்னால் ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவரோட பேர் தெரிய வராது. அதே போல் அவரும் என்ன சொல்லியிருந்தாங்க, 50-50 ஃபார்முலாவில் ஒரு 2.5 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும், தனக்கான ஒரு ரெகக்னைசேஷன் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் இருக்காதுன்னு அவர் கருதினார். அதனால தான் அதுக்கு அவர் முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. தற்போது அந்த காங்கிரஸ் தலைமையானது இந்த 50-50 ஃபார்முலாவை தான் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டி கே சிவகுமார் ராகுல் காந்தியை சந்திக்கவிருக்கிறார். அவர் ராகுல் காந்தியை சந்திக்கும் போது ராகுல் காந்தி மற்றும் டி கே சிவகுமாரிடம் என்ன அந்த கான்வர்சேஷனாக இருக்க போது என்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சுசித்ராவும் நம்மளோட இருக்காங்க. சுசித்ராவட்டையும் சில கேள்வியை கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த 50-50 ஃபார்முலாக்கு டி கே சிவகுமார் ஏற்கனவே ஒப்புதல் தெரிவிக்கல, அவர் இதற்கு உடன்படல. தற்போது இந்த 50-50 ஃபார்முலாவை தான் காங்கிரஸ் ஹைகமாண்ட் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டி கே சிவகுமார் சைட்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கலாம்? மிக
முக்கியமாக அதாவது நீங்கள் கூறியது போல 50-50 ஃபார்முலா என்பது இரண்டு தலைமைகளுக்குமே வந்து ஒரு முழுமையான ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு முடிவாக இருக்காது என்ற முடிவுதான் முதலிலேயே தெரிந்தது. ஆனால் தற்பொழுது வேறு வழியின்றி அதாவது இரண்டு தலைவர்களுக்கும் சமமான ஒரு பங்கை வகிக்கும் வகையில் அரசில் ஒரு அங்கம் வழங்கும் வகையில் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எம்எல்ஏக்களுடைய அந்த வாக்கெடுப்பை பொறுத்த அளவில் இரண்டு தரப்புக்குமே ஆதரவான ஒரு இறுதி முடிவுகள் என்பது எடுக்கப்பட்ட அந்த பேலட் வாக்கெடுப்பில் கிடைத்துள்ளதாகவும் தற்பொழுது காங்கிரசினுடைய தலைமையானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கடந்த கர்நாடகாவினுடைய வெற்றிக்கு இரண்டு தலைவர்களுமே சரிசமமாக பங்காற்றியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்களுடைய அந்த சப்போர்ட்டின் அடிப்படையிலும் தான் இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் தற்பொழுது இரண்டு தலைவர்களிடமே சித்தராமையாவாக இருக்கட்டும் அல்லது டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும் இரண்டு தலைவர்களிடமே வந்து காங்கிரஸ் தலைமையானது பேசி அந்த ஒரு இறுதி முடிவிற்கான எடுக்கும் ஒரு அந்த ஒரு ஆலோசனைகள் இறங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். முதற்கட்டமாக அதாவது முழுமையாக 5 ஆண்டுகளுடைய பதவியும் அதாவது முதல்வர் பதவியும் தனக்கு வழங்கப்பட வேண்டும், தனக்கு எம்எல்ஏக்களுடைய அந்த சப்போர்ட் என்பது அதிகமாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் நேற்று கார்கேவுடனான சந்திப்பின் பொழுது டி.கே. சிவகுமார் மிக தெளிவாகவே கூறியிருந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 23ஆம் ஆண்டு வரை சித்தராமையாவின் தரப்பிலிருந்து செய்யப்பட்ட தவறுகளையும் அவர் சுட்டிக்காட்டிய ஒரு ஆவண தொகுப்பையும் கார்கேவிடம் அவர் நேரடியாக சமர்ப்பித்ததாகவும் தற்பொழுது கார்கே அலுவலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த பிளவு என்பது மேலும் நீடிக்கக்கூடாது, கட்சியினுடைய உட்கட்சி பிளவு என்பது வரக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக இந்த 50-50 ஷேரிங் பார்முலாவை காங்கிரஸ் தலைமை ஒப்புக்கொண்டுள்ளது என்ற ஒரு தகவலை தான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கான ஒப்புதலானது வழங்கப்பட வேண்டும். சோனியா காந்தியிடமும் நேற்று இரவு ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தற்பொழுது கே.சி. வேணுகோபாலுடைய அலுவலகமானது கூறியிருக்கிறது. இந்த பல்வேறு அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் இந்த 50-50 ஃபார்முலா என்பது முன்வைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் டி.கே. சிவகுமார் மீதான வழக்குகளினுடைய அந்த போக்கும் முதலில் அதை தணிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் காங்கிரஸ் தலைமையிடமிருந்து டி.கே. சிவகுமாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் முதற்கட்டமாக அவர் துணை முதல்வர் பொறுப்பேற்று முக்கிய அமைச்சக இலாக்கள் வந்து அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் தலைமை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் அவர் இதில் ஒப்புக்கொண்டார் என்ற ஒரு தகவலையும் தற்போது காங்கிரஸ் ஆனது உறுதி செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தல் முடிவும் வரை கர்நாடக மாநிலத்தினுடைய மாநில தலைவர் என்ற ஒரு பொறுப்பையும் டி.கே. சிவகுமாரை தொடர்ந்து வகிப்பார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அவருடைய அலுவலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. சுசித்ரா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்த 50-50 ஃபார்முலா என்பது ஒரு பெரிய அளவுக்கு சக்சஸா இருந்ததில்ல. நம்ம ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். எடியூரப்பா குமாரசாமி கவர்மெண்டா இருக்கட்டும் அல்லது சித்தராமையா குமாரசாமி கவர்மெண்டா இருக்கட்டும், அது ரெண்டுமே அவங்களோட ஃபுல் டேர்மை கம்ப்ளீட் பண்ணதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் என்ன கான்ஃபிடென்ட்ல என்ன நம்பிக்கையில் மறுபடியும் ஒரு 50-50 ஃபார்முலாவை ப்ரொபோஸ் பண்ணி தற்போது இந்த ஆட்சியை அமைப்பதற்கு முடிவு செய்கிறாங்க. அதே போல இன்னொரு கேள்வி, நீங்க சொல்லியிருந்தீங்க டி.கே. சிவகுமாருக்கு முக்கிய இலாக்காக்கள் வழங்கப்படும், அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ சிவகுமாருக்கு வழங்கப்படும் எதுவும் தகவல் இருக்கா? நிச்சயமா நீங்கள் ஏற்கனவே கூறியது போல ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் என்று அழைக்கப்படும் ஒரு கூட்டணி அரசாங்கமாக அமையப்படும் பொழுது கர்நாடகாவினுடைய எந்த ஒரு அரசும் முழுமையாக கூட்டணியினுடைய பதவி காலம் மட்டுமல்லாமல் அரசாங்கத்துடைய 5 ஆண்டுகள் பதவியையும் அவர்கள் முழுமையாக செய்தது கிடையாது. அது காங்கிரஸாக இருக்கட்டும், ஜேடிஎஸ் ஆக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், மூன்றுக்குமே வந்து ஒரு பெரிய ஹர்டில் ஒரு பிரச்சனையாகத்தான் அது இருந்து வருகிறது. இந்த முறை காங்கிரஸ் ஒரு பெருவாரியான வெற்றியை பெற்ற நிலையில் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் சாராமல் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஒரு வெற்றியை பெற்றிருக்கும் நிலையில் அவர்களுடைய அந்த ஒரு உட்கட்சியினுடைய பிரச்சனையை சமாளிப்பதற்காக இந்த ஒரு ஃபார்முலாவை அவர்கள் கையாண்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலை தான் தற்போது காங்கிரசினுடைய வட்டாரங்களானது தெரிவிக்கின்றன. அதற்கு காங்கிரஸ் தலைமையினுடைய இந்த ப்ரொபோசலுக்கு வந்து நிச்சயமாக மற்ற தலைவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு தகவலை தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அமைச்சக இலாக்காக்களை பொறுத்தளவில் மிக முக்கியமாக நீர்வளத்துறை மற்றும் உள்துறை உள்ளிட்ட இலாக்காக்களை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது டி.கே. சிவகுமார் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முழுமையாக இதில் வந்து விருப்பம் இல்லை என்றாலும் தலைமையினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அதனை ஏற்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் துணை முதல்வர் பொறுப்பு மட்டுமல்லாமல் முக்கிய இலாக்காக்களான கர்நாடகாவினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கும் காவிரி விவகாரமாக இருக்கட்டும், மற்ற எல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும், அவற்றை கையாளும் வகையில் உள்துறை மற்றும் நீர்ப்பாசனத்துறை ஆகிய இலாக்காக்களை அவருக்கு ஒதுக்குவதற்கான
ஒரு ஆலோசனையும் தற்பொழுது முன்னெடுத்துள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆனால் இலாக்காக்களை ஒருக்கும் இறுதிக்கட்ட ஆலோசனை என்பது இப்பொழுது நடைபெறாது. முதல்வர் பொறுப்பிற்கான அந்த ஒரு ஆலோசனை முடிவுகளானது எடுக்கப்பட்ட பின்னரே இலாக்காக்கள் ஒதுக்கும் அந்த முடிவுகள் என்பது எடுக்கப்படும் என்பதையும் காங்கிரஸ் வட்டாரமானது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நன்றி சுஜித்ரா. தற்போது இந்த ராகுல் காந்தியுடனான சந்திப்பு நிறைவடைந்தவுடன் இரு தலைவர்களும், அதாவது சித்தராமையா, DK சிவகுமார், அதே போல காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர்கள் என 3 பேரும் தனித்தனியாக கார்கேயை சந்திப்பர். அதன் பின்னரே இது தொடர்பான இறுதிக்கட்ட முடிவானது இன்று இரவு அல்லது நாளை மாலை அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. லாவண்யா, இனி உங்களிடம். நன்றி முகிலன். கர்நாடக முதல்வர் பதவி சித்தராமையாவுக்கும் DK சிவகுமாருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் வழங்கப்படவிருப்பதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து மற்ற செய்திகளில் விவரங்களை பார்க்கலாம்.